ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம The Devil is a Part-Timer Season 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் எபிசோடு கிட்ட நெருங்கிட்டோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலனா எனக்காக ஒன்ஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோ முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோவை செக் பண்ணணும்னு தோணுச்சுனா செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஆசிலோடைய கதறல் சத்தம் தான் கேக்குது. ஏன்னா அவனுக்கு இன்னமும் உடம்பு சரியில்லை. அதனால அரசே இதனால எதுவுமே பண்ண முடியல அரசேன்னு சொல்லவும், இங்க பார்ப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்களெல்லாம் பாத்துக்கிறது என்னோட வேலை. அதனால நான் இன்னைக்கு சமைக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு சைட்டன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் போய் திறக்கும் போது, சார் உங்களுக்கான ஒரு பார்சல் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோங்கன்னு காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால ஆசிலும், டேய் லூசிபர் உனக்கு மனசாட்சி இல்லடா, எத்தனை நேரம் ஆர்டர் போட்டன்ற மாதிரி கேட்க, எப்பா நான் ஆர்டர்லாம் போடலப்பா, இது வேற ஏதோன்ற மாதிரி சொல்லவும் சைட்டனுக்கு இப்பதான் அந்த வினோதமான லெட்டர் கிடைக்குது. அதாவது நம்ம ஹவுஸ் ஓனர் லேடி ஒரு பச்சைக்குன்னு ஒரு சீல் வச்சு அனுப்புவாங்க இல்லையா, அந்த சீல் வச்சிருக்கக்கூடிய லெட்டர் இருக்குது. இருந்தாலும் இந்த லெட்டரையும் பார்சல் எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க அடிக்கடி ட்ரிப்புக்கு போயிட்டு ஏதாவது பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அதுவே ஒரு கட்டத்துல அதிகமாயிட்டுன்றதுனால இவங்க ஏரியாவில் வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய நெய்பர்ஹுட் ஃபெஸ்டிவல்ல வச்சு இதெல்லாம் விற்க சொல்லியிருக்காங்க. ஏன் அதுல வரக்கூடிய காசை கூட இவங்களே எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அதனால இந்த மார்க்கமான பேப்பர்ல இருக்கிறத படிச்சதும் அடிச்சதுல நம்மளுக்கு ஜாக்பாட், இந்த மாசம் நம்மளுக்கு செலவு அதிகமா இல்லடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் எப்பயும் போல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய சூசனோ உட்காந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு நைட்டு அந்த குடி போட்டவனை மீட் பண்ணதை பத்தியும் நினைச்சு பாக்குறா. ஏன்னா இவன் நேத்திக்கு மீட் பண்ணதும் உடனே வீட்டுக்கு தான் வரல, அதுக்கு பதிலா அவன்கிட்ட பேசணுன்றதுக்காக அங்கேயே சுத்திட்டு இருந்திருக்கா போல. அப்ப அவன் திரும்ப வந்து மீட் பண்ணி, நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, டெவில கொல்லணுன்றதுக்காக தான். அதனால தேவையில்லாம இந்த இடத்துல ஊர் சுத்திட்டு இருக்காம வந்த வெளியே பாருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான் போல. அதனால நேத்திக்கு அவனை பார்த்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அதாவது இவ ஈஸ்ட்லாவில இருந்திருப்பா இல்லையா, அந்த டைம்ல இவள சர்ச்சில் இருக்கிறவங்க ஒரு அசாசினா பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது யாரெல்லாம் சர்ச்சுக்கு எதிராக குரல் எழுப்புறாங்களோ அவங்களெல்லாம் இருட்டுக்குள்ள இருந்து போட்டு தள்ளுற வேலை. ஆனா இவளுக்கு இந்த வேலை செய்யறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா இவ என்னதான் உயிரை கொடுத்து போராடி மத்தவங்க எல்லாம் தேடி தேடி கொன்னாலும் பேரு இன்னமும் ஹீரோவுக்கு தான் போய் சேரும். அதாவது நம்ம ஹீரோ எமிலியா இருக்கா இல்லையா, அவதான் இவங்களெல்லாம் போட்டு தள்ளினா அவதான் எல்லாத்தையும் பண்ணான்ற மாதிரி பேர் கொடுப்பானுங்க. அப்படிதான் ஒரு நாள் இவ சர்ச்சுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவங்களை போட்டு தள்ளுறதுக்காக போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும், இங்க பாருங்கப்பா நம்ம சர்ச்சுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்யலாம். ஏன்னா இப்ப சைட்டனுடைய ஆர்மி இந்த இடத்த படையெடுத்து வர போறாங்களாம். அப்படி வரும்போது நம்ம அட்டாக் பண்ணா சைட்டனுடைய ஆர்மி தான் அட்டாக் பண்ணாங்க, சைட்டனுடைய ஆர்மி தான் அட்டாக் பண்ணாங்கன்னு எல்லாருமே நினைச்சுப்பாங்க. அதனால நம்மளுக்கு இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இவனுங்க ஒயினை குடிக்கும் போது தொண்டையெல்லாம் அப்படியே கவுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம வடிவேலூர் படத்துல விஷத்தை குடிச்சிட்டு தொண்டை கவுறான்னு இல்லையா, அந்த மாதிரி இவனுங்க எல்லாரும் இந்த ஒயினை குடிச்சிட்டு இன்னும் தொண்டை கவுதுன்னு சொல்லிட்டு மயக்க முடி கீழே விட இங்க இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதனால யார் இந்த மாதிரி பண்ணீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கத்தம் போதுதான், நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு எதிராக பிளான் பண்ணிருக்கீங்களே சாவுங்கடான்னு சூசனோ கடைசியா உயிரோட இருந்த உனியும் தன்னுடைய கையாலேயே போட்டு தள்ளிட்டு வந்திருக்கிறா. அது மட்டும் இல்லாம இவ யாருக்கு கீழே அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, அந்த பிரீஸ்ட் ஆர்பா இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு கீழே தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இவனை மீட் பண்ணி நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லவும், சரி ஓகே நீ எல்லாத்தையும் பக்காவா பண்ற, இருந்தாலும் முகத்துல ரத்தக்கரை இருக்குது, அதனால இந்த கரையோட வெளியில போடினா சரி வராது. சோ கர்ச்சி வச்சு தொடச்சு கொண்டு கர்ச்சி கொடுக்கவும், இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே, இவங்களை ஏன் நம்ம கொல்லணும், டீமன்ஸ் தானே நம்ம கொல்ல வேண்டிய வேலை அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாருப்பா சர்ச் என்ன சொல்லுதோ அதை செஞ்சா மட்டும் போதும். ஆனா அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம வேற ஏதாவது யோசிச்சுனா உன்னுடைய உயிருக்கு நானே உத்தரவாதம் கிடையாது. அதனால இப்படி தேவையில்லாம யோசிக்காம அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கவங்களை போய் போட்டு தள்ளுன்னு தினமும் இவங்களுக்கு ஒரு லிஸ்ட கொடுத்து நிறைய பேரை போட்டு தள்ள சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த விஷயத்த எல்லாத்தையும் போய் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க உண்மையாவே எக்கச்சக்க பேரை கொல்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். ஆனா கடைசியில எல்லாருமே ஹீரோ தான் நம்மளை காப்பாத்தினாங்க, அவங்க இல்லன்னா நம்ம இங்க இல்லன்ற மாதிரி நாங்க பண்ணதுக்கான எல்லா கிரெடிட்ஸும் அந்த ஹீரோஸ்க்கு தான் போய் சேருதுன்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உண்மையான ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இப்பதான் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு இந்த தீம் பார்க்குக்கு போனதெல்லாம் பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம், அப்பனா நேத்திக்கு நீங்க தீம் பார்க்குக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, சரி ஓகே விடு, இருந்தாலும் அந்த மாவு அங்கதான் இருந்தானமே நான் கேள்விப்பட்டன்ற மாதிரி கேட்க, ஆமாமா மாவு நேத்திக்கு ஏதோ ஒர்க்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அதனால நாங்க அங்க போன இடத்துல எதிர்த்து ஏதாவது மீட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவோம். நடிக்காதடி, அவனை பார்க்கணுன்றதுக்காக நாங்க போனேன், உண்மையை சொல்லு அவன் நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்க, அட ஏன்பா நீ வேற, நேத்திக்கு நாங்க போனது என்ஜாய் பண்றதுக்காக தான், மத்தபடி எதுக்கும் கிடையாது, இல்ல நீ நம்பலனா சூசனோ கிட்ட கூட கேட்டுக்கோன்ற மாதிரி இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைடனுடைய வீட்டுல சீகோவுடைய குரல் கேக்குது, அதுவும் மா உன வந்துட்டேன் அப்படின்னு. ஆனா அடுத்த செகண்ட் இந்த குரல் டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இவளுக்கு வேண்டி மலை மாதிரி இந்த பாஸ் எல்லாம் குஞ்சு கிடக்கு இல்லையா, அதனால இதை பார்த்ததும் மாவு எனக்கு போன் பண்ணி உடனே வான்னு சொன்னது இதுக்காக தான் நான் கேட்க, இந்த இடத்துல முடியாம கிடக்கக்கூடிய ஆசிரியரும் சாரி சீகோ என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா எனக்கு
முடியாதனாலதான் சைட்டன் உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொருள் எது எங்களுக்கு தேவைப்படும் எது தேவைப்படாதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. சோ அதனால எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பார்சல் எல்லாமே மொத்தமா இவன் மேல விழுந்துருது. அது மட்டும் இல்லாம லூசிபருடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய டிராக்கிங்ல எமிலி அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க மாதிரி வேற காட்டுது போல. அதனால சைட்டன் நீங்க எமிலியாவை இந்த இடத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர சொல்லிருக்கீங்களான்னு கேட்க, இல்லையப்பா நான் அவளை இந்த இடத்துக்கு வர சொல்லலையே, ஒருவேளை அவ திரும்ப என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ இன்னைக்கு இருக்குது அவளுக்கு கச்சேரின்னு அவ டோரு கிட்ட வந்ததும் வேகமா வந்து கதவை திறந்து உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கத்தலான்னு பாக்குறான். ஆனா எமிலியா இந்த இடத்துல இல்ல, ஏன்னா அவ வந்தது சூசனோவை பாக்குறதுக்காக. அதனால எதுக்கடா வெளியில வந்து கத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்கிட்ட வந்து விசாரிக்கவும் நடந்த விஷயத்துல இருந்து சொல்லிட்டு எனக்கு உன்னால முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்க, என்னது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா, என்னெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போதே சரி ஓகே நீங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு லூசிபர் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சது. இந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்க மவனே இன்னைக்கு நீ எங்கேயுமே போக கூடாதா வந்து ஹெல்ப் பண்ணுடான்னு திரும்ப புடிச்சிட்டு வந்து போட்டு எல்லா பாக்கையும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இதுல எக்கச்சக்கமான ஏன்ஷியன்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, அவ்வளவு வித்தியாசமான பொருள்லாம் இருக்குது. ஏன் ஒரு சில பாக்ஸ்ல இவங்க சாப்பிடறதுக்கான ஐட்டம் இருக்கிறது மட்டும் இல்லாம கூடவே ஒரு சின்ன நோட் இருக்குது, அது இந்த சாப்பாடு பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதை பக்கத்து வீட்டு பொண்ணு கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கப்பா, மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி வித்துருங்கப்பான்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு பணம் மட்டும் ஜாக் பாட் இல்லடா சாப்பாடுமே ஜாக் பாட்னு சைட்டன் ஜூஸ் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கோ நான் போயிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போறா. ஆனா அதுக்குள்ள சைடு நீங்க திறக்கிறன்ற பேர்ல வேகமா திறக்கவும் ஜூஸ் எல்லாமே சூசனோ மேல கொட்டிடுச்சு. அதனால எமிலியா தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சிஃபை கொடுத்து பார்ப்போம் மூஞ்சிலாம் ஜூஸ் கொட்டிடுச்சு தொடச்சுக்கோன்னு கொடுக்க, இது இவளுக்கு தன்னுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துது. அதாவது ரத்த கரையோட இருக்கும்போது ஆர்பா இவளுக்கு ஒரு கர்ச்சிஃபை கொடுத்து தொடங்கி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயம் எல்லாமே இவளுக்கு இப்ப ஞாபகம் வந்ததும் இல்ல வேணாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கொஞ்சம் சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க, கிளாஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன சீகவும் கிளாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா என்ன எப்பயும் போல நம்ம லூசிபருக்கு மட்டும் கிளாஸ் இல்ல, அதனால இது நியாயமே கிடையாது, எனக்கு ஜூஸ் வேணும்ன்ற மாதிரி இவன் கத்துனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் அந்த லேபர் குட் செலிப்ரேஷன் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு ஓனர் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க கூட ரொம்ப நேரத்துக்கு சைடுனால இந்த இடத்துல இருக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு இவனுக்கு நைட் ஷிஃப்ட். அதனால சரி ஓகேப்பா நான் வேலைக்கு கிளம்புறேன், மீதி கொஞ்சம் பொருள் தான் இருக்குது அதை மட்டும் நீங்க வித்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பி போக கரெக்டா சூசனோவுக்கு முன்னாடி ஒரு ரெக்க வந்து விழுந்திருக்கும். அதனால இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க நான் பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ ஆல்ரெடி மீட் பண்ண அந்த குடி போட்டவர் இருக்கான் இல்லையா, அவனை போய் மீட் பண்ணி என்னாச்சு ஏன் இப்ப என்ன திரும்ப வர சொன்னன்ற மாதிரி கேட்க, என்னப்பா நீனு உனக்கு டைம் கிடைக்கும் போது எதுவுமே பண்ணாம அம்பியா இருக்கிற, சீக்கிரம் அந்த டெவிலுக்குள்ள அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவ இந்த உலகத்துக்கும் வரதுக்கும் முன்னாடி நாள் நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறா. என்னன்னா இந்த ஹையர் பீஸ்ட்ல இவளை அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இவளை அங்க அனுப்பி நம்ம டெவில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் வரும்போது எமிலியாவை கூட்டிட்டு வந்து இவங்க தான் போட்டு தள்ளினாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எமிலியா சர்ச்சை சேர்ந்த ஒருத்தி, அது மட்டும் இல்லாம டீமன்ஸ் எக்கச்சக்கமா மனுஷங்களுக்கு முன்னாடியே வச்சு போட்டு தள்ளி இருக்கிறா. அதனால சர்ச்சை சேர்ந்த எமிலியா தான் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டு டெவில போட்டு தள்ளி நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தான்னு சொன்னா எல்லாருமே சர்ச்சை கண்ண மூடி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அதனால அந்த பொண்ணை பத்தின விஷயத்தை நம்ம வெளியில சொல்ல வேணாம், எமிலியா பத்தின விஷயத்தை மட்டும் நம்ம வெளியில சொல்லலான்ற மாதிரி அவங்க பேசினதுக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை இது, இங்க ஒருத்தவன் தான் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்றான், அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது, சிம்பிளா ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறதா, இந்த உலகத்துல இருக்கிறது எனக்கு செம கடுப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களை கொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவும் இல்ல, ஆனா என்ன பண்றது என்னுடைய வேலை இதுதான், அதனால இதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு அன்னைக்கு இவன் நினைச்ச விஷயத்துல எல்லாத்தையுமே இன்னைக்கு இவன் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த டெவிலுக்கு என் கையால தான் சாவுன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இதே நேரத்துல லூசிபர் வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்க, பக்கத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய ஆசியல் என்னால முடியலன்னு ரொம்பவே கதறிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு இருக்க வயிற்றுக்குள்ள அந்த பெயின் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால என்னால முடியல கத்திக்கிட்டு இருக்கப்போ இங்க பாருப்பா இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்படி இல்லையா ஏதாவது டேப்லெட் அதை வாங்கி சாப்பிடணும், ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்டியே உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, அட பாவி உனக்கு சொன்னா புரியாதுடா, நம்ம கிட்ட இப்ப சுத்தமா காசே இல்ல, அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு காசெல்லாம் பத்தி யோசிக்காத, எதுவா இருந்தா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு லூசிபர் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சூசமா பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொன்னவ ஒரு இடத்துல தனியா நின்னுகிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்றதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த டைம்னு பார்த்து என்னப்பா எங்கே போறேன்னு சொன்னா இங்க நின்னுட்டு இருக்குன்னு சீகவும் எமிலியாவும் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு வர, அது ஒண்ணு இல்ல நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், சரி ஓகே நீங்க பொருள் எல்லாத்தையும் வித்துட்டீங்களே வாங்க வீட்டுக்கு போலான்னு இவங்க கூட சேர்ந்து திரும்பவும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா. ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள டெவில கொல்லணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால இப்ப அந்த டெவில நம்ம தனியா போய் கொள்ளலாமா இல்ல இவங்களை கூட்டிட்டு போய் கொள்ளலாமா, என்ன பண்ணலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, சரி ஓகே இவங்கிட்ட கேட்டுலான்னு ஹீரோ எமிலியா ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட நான் பேசியாகணும்னு பின்னாடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூசனோ இவளை கூப்பிட சீகோவுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. ஏன்னா அந்த சூசனோ ஈஸ்ட்லாவ்ல இருந்தா வந்திருக்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் இவ லைட்டா ஷாக் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய உண்மையான நேம சொல்லி இவங்க கூப்பிடுறாங்களே அப்பனா இவங்களும் ஈஸ்ட்லாவ்ல இருந்தா வந்திருக்காங்களான்னு கேட்க சூசனோவுக்கு ஒரு சின்ன ஷாக்கு. ஏன்னா சீகோவுக்கு இவங்களை பத்தின விஷயங்கள்லாம் தெரியும்ன்ற விஷயமே இப்பதான் இவளுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால எமிலியா இவளுக்கு நம்மளை பத்தின
விஷயங்கள்லாம் தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா நம்மளுடைய உலகத்தை பத்தி எல்லா விஷயமும் இவளுக்கு தெரியும். அப்பனா சரி, இதுக்கப்புறம் நான் மறைக்க விரும்பல, நான் இப்ப உடனே போயிட்டு டெவில கொல்லான்னு இருக்கிறேன், அதனால நீங்க என் கூட வர முடியுமான்ற மாதிரி கேட்க, ஹேய் ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு அவனை கொல்லணும்னு நினைக்கிற? அவன் பட்டிக்கு இந்த இடத்துல அமைதியா தானே வாழுறான், அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவனை கொல்லணும்னு நினைக்கிறன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு இன்னுமா புரியல? அன்னைக்கு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவனுடைய கடைக்கு எக்கச்சக்கமான பேரை வர வச்சான். அடி பாவி, அது மேஜிக்ல கிடையாதுடி, அது டெக்கரேஷன் மூலமா வர வச்சதுடி அப்படின்னு சொன்னாலும், இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன், அவன் மேஜிக் தான் யூஸ் பண்ணான். அது மட்டும் இல்லாம பார்க்ல இருக்கும்போது மேஜிக் யூஸ் பண்ணி அன்னைக்கு crocodiles கண்ட்ரோல் பண்ண மாதிரி மக்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு இன்னும் நிச்சயம். அதனால என்ன அவனை நம்பவே முடியாது. நான் போயிட்டு உடனே அவனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் உடனே இங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, சைடன் ரொம்பவே நல்லவர், இது வரைக்கும் அவர் யாருமே இந்த இடத்துல காயப்படுத்துறது இல்ல, அவர் எங்க கிட்ட ரொம்பவே நல்லவரா நடந்துப்பாரு, சோ அதெல்லாம் நீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றா. ஆனா இவதான் தன்னுடைய மனசுல சைடன் ரொம்பவே கெட்டவன், அவனை கொல்லுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கா இல்லையா? அதனால இல்லப்பா என்னால முடியாது, அவனை நான் கொல்ல தான் போறேன், அவன் ரொம்ப கெட்டவன், உன்னுடைய மைண்ட் அவன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னாலும், இங்க பாருங்க அவர் இது வரைக்கும் என்கிட்ட மேஜிக்கை கூட யூஸ் பண்ணது கிடையாது, ஏன் அவர் டெவில மாறினதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட அவர் அன்பாதான் நடந்துகிட்டாரு, அதனால தயவு செஞ்சு இப்படி பண்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவ எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னாலும் இவளுக்கு அது மண்டையில ஏறவே இல்ல. அதனால சரி ஓகே, கடைசியா கேட்கிறேன் எமிலியா, நீங்க என் கூட வந்து அந்த டெவில கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்க, இல்லப்பா என்னால முடியாது, அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த இடத்துல ஹீரோ, அப்படி இருக்கும்போது அவன் கூட சண்டை போடணுமா வேணாமான்றது எல்லாத்தையுமே நான் தான் சூஸ் பண்ணணும். ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல சண்டை போடுறது எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாதுப்பா, அதனால அவனை கொல்றத பத்தி இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பேசாதன்னு சொல்லவும், சரி ஓகே இதுதான் உங்க முடிவு இல்ல, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பட்டிக்கு ஒரு பக்கம் நடந்து போக, சீகோவுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா தான் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்டா ஜாலியா ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் லெவல்ல என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் நான் கொஞ்சம் ஓவரா அவங்கள்ட்ட பேசிட்டேன், நாட்டுக்கு நான் இப்ப என்ன பண்றதே தெரியல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன்ற மாதிரி இவ எமிலியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹே இங்க பாருப்பா, நீ எதை பத்தி நினைக்காத, நான் அவன் கூடவே இருக்கிறேன்ல, அதனால இது எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிடுறேன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சடனா இவங்களை யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. யாருடான்னு பார்த்தா ஆல்ரெடி எமிலியாவை அட்டாக் பண்றதுக்காக வந்தான் இல்லையா, அவன் தான். அதனால இப்படி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் எமிலியா தன்னுடைய சாக்ரெட்ஸோட எடுத்துக்கிட்டு இவன் கூட திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஆனா இந்த நேரத்துல இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீகோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ சாதாரண ஒரு ஹியூமன் தானே, அப்படி இருக்கும்போது என்ன ஹெல்ப் பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குனு சைடனுக்கு கால் பண்ணலான்னு இவ எடுத்து சைடனுக்கு கால் பண்ணா கால் போது அவன் எடுக்கவே இல்ல. ஏன்னா அவன் ஒர்க்ல இருக்கும்போது போன் எடுக்கவே மாட்டான். அதனாலதான் இவர் வேற இந்த நேரம் பார்த்து போன் எடுக்க மாட்டாரு. இப்ப என்ன பண்றதே தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எமிலியாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கவனும், என்னமா கண்ணு உன்னுடைய ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்குன்னு தன்னுடைய முகத்தை இப்பதான் ரிவீல் பண்றான். யாரான்னு பார்த்தா இந்த எஸ்எஃப்சி கடையோடைய ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் தான். அதனால இவனை பார்த்ததும், ஏய் ஒரு நிமிஷம் நீ அந்த கடையோட ஓனர் தானே, உனக்கும் இந்த பிரச்சனைக்கு இனியா சமத்தம், எதுக்கே என்ன தேவையில்லாம வந்து அட்டாக் பண்றேன்னு கேட்க, உனக்கு இன்னுமா புரியல கண்ணு, உனக்குள்ள இருக்கக்கூடிய சேக்ரெட் சோர்ட் தான். ஏன்னா ஆஃப் ஏஞ்சலா இருக்கக்கூடிய உன்கிட்டே அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா, முழு ஏஞ்சலா இருக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு அது கிடைச்சதுன்னா அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுவான்னு சொல்லவும், அப்பனா நீ ஒரு ஏஞ்சலா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாமா நீ நினைக்கிற மாதிரி ஏஞ்சல் தானே, இவன் தன்னுடைய ஏஞ்சல் ஃபார்முக்கு மாறி இவளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பயவுல இந்த இடத்துக்கு யார் கூட்டிட்டு வந்ததுன்னு பார்த்தா சூசனோ தான். ஏன்னா இவளுக்கு டீமன் லார்ட் சைட்டன்ஸ் ஆகணும், ஏஞ்சலுக்கு எமிலியா கிட்ட இருக்கக்கூடிய சேக்ரெட் சார்ட் வேணும். அதனாலதான் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போதே, இங்க பாரு நீ எனக்கு சேக்ரெட் சார்ட் வாங்கி கொடுத்தீனா நான் உனக்காக அந்த டெவில கொன்னு உன் உலகத்துல உன்ன நான் ஹீரோவா மாத்துறேன்னு சொல்லி ஒரு டீலிங்க போட்டுருக்கான். அதனால எமிலியா இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஏஞ்சலை வச்சு இவளை போட்டு தள்ளிட்டு நம்ம செய்ய வேண்டியது செய்வோன்றதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அதனால இப்ப இந்த விஷயத்துல சீகோ தெரிஞ்சுக்கிட்டு, ஹே சூசனோ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தானே, அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன துரோகம் பண்றியே, உனக்கு மனசாட்சியே கிடையாது, அது மட்டும் இல்லாம டெவில் டெவில்னு சொல்றல்ல, அவர் ஒன்னும் டெவில் கிடையாது, இப்படி எல்லாருக்கும் துரோகம் பண்ணக்கூடிய நீ தான் டெவில்னு சொல்லவும் எனக்கு வேற வழி தெரியல. அதனால தேவையில்லாம கத்தாதுன்னு டக்குனு இவ தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி இவளை மயங்க வைக்க, இப்பதான் சைட்டன் தன்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய மிஸ்டு கால்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். அதனால என்னடா இவ்வளவு மிஸ் கால் வந்திருக்குது, சரி ஓகே கால் பண்ணலான்னு இவன் கால் பண்றதுக்குள்ளே சீகோவுடைய அம்மா இவனுக்கு கால் பண்ணிட்டாங்க. அதனால சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட கேட்கும் போதுதான், தம்பி நீ ரொம்பவே நல்லவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் சீகோ இன்னும் வீட்டுக்கு வரலப்பா, அதனால அவ உன் கூட தானே இருக்கிறான்ற மாதிரி கேட்க, சைடனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா எமிலியா கூட தானே சீகோ வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அதனாலதான் இன்னும் அவ ஏன் வீட்டுக்கு போல, ஒரு வேலை ஏதாச்சும் நடுவுல பிரச்சனை நடந்துச்சா இல்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சான்னு டக்குனு இவன் லூசிபருக்கு போன் பண்ணி, ஹே அவங்க எங்க இருக்கிறாங்கன்றத ட்ராக் பண்ணி சொல்லுப்பான்னு கேட்கவும், இவன் ட்ராக் பண்ணி பார்த்துட்டு, அரசே இங்க ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா அந்த டிராக்கிங் டிவைஸ் கொடூரமான வேகத்துல டிராவல் ஆகிட்டு இருக்குது. அதுவும் ஆசில் அட்மிட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்பிடல் நோக்கி தான் வேகமா டிராவல் ஆகிட்டு இருக்குது. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போது அரசேன்னு சொல்லவும், சரி ஓகே எனக்கு அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்றத மட்டும் ட்ராக் பண்ணி சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு தலைவன் ஏதோ குதிரையில கத்தி எடுத்துட்டு போற மாதிரி சைக்கிள்ல ஒரு மாஃபை எடுத்துக்கிட்டு, எமிலியா சீகோக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி இந்த பக்கம் இவன் கத்திட்டு வந்துகிட்டு இருக்க. ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய ஆசிலுக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் நிம்மதியா தூங்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இவன் படுத்து கிடக்கக்கூடிய இந்த பெட் இருக்கு இல்லையா, அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ல தான் லூசிபர் கூட வந்த அந்த பிரீஸ்ட் ஆர்பாவும் இருக்கிறான். அதனால இவன் எனக்கான டைம் வந்துருச்சுன்ற மாதிரி இந்த இடத்துல டக்குன்னு கண்ணை முடிக்க, அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட்
எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லனாலும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோடாச்சும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா இத்தனை நாளா நம்ம சைட்டனை வந்து ரொம்பவே மொக்கையான ஒரு கேரக்டரா, காமெடி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா காட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நடுவுல ஒரு இடத்துல மட்டும் அவன் டீமன் லாடா மாதிரி சில விஷயங்களை பண்ணிருப்பான். ஆனா அந்த இடத்துல கூட பெருசா அவனுடைய பவர் எல்லாம் காட்டல. ஆனா இந்த எபிசோட பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சைட்டனுடைய எபிசோட்னு. சோ அதனால நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை அந்த எபிசோடோட நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது எல்லாத்தையும் மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.